சென்னையில் டி-நகர் பகுதி அது. எப்போதும் போல வாகனங்களின் இரைச்சலும் மக்களின் அவசர குரல்களும் அந்த சாலையை ஆக்கிரமித்திருந்தன. அந்த பரபரப்புக்கு நடுவே ஒரு சிறிய நடைபாதை பூக்கடை மட்டும் அமைதியின் தீவாக தெரிந்தது. அங்கே பூக்களை கட்டி கொண்டிருந்தாள் நிலா. அவளுக்கு கண்கள் தெரியாதுதான். ஆனால் அந்த பூக்களின் வாசம் அவளுக்கு பாதையை காட்டியது. ஒவ்வொரு பூவையும் அவள் தொடும்போது அதன் மென்மையை வைத்தே அது வாடிவிட்டதா அல்லது அப்போதே செடியிலிருந்து பறிக்கப்பட்டதா என்பதை துல்லியமாக சொல்லிவிடுவாள். அக்கா, மல்லி ஒரு முழம் எவ்வளவு என்று ஒரு சிறுமி கேட்டாள். நிலா புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் ஒரு வசீகரம் இருந்தது. 20 ரூபாய் கண்ணா என்றபடியே மிக சரியாக ஒரு முழம் அளந்து கொடுத்தாள். நிலாவிற்கு பார்வை இல்லை என்பது அவளிடம் பேசும் வரை யாருக்கும் தெரியாது. சத்தங்களை வைத்தே மனிதர்களின் குணத்தை எடை போடும் வித்தை அவளுக்கு கைவந்த கலை. அப்போது ஒருவன் கடைக்கு வந்தான். அவனது காலணி சத்தம் சற்று முரட்டுத்தனமாக இருந்தது. இந்த பூ என்ன விலை என்று அதிகார தோரணையில் கேட்டான். 10 ரூபாய் ஐயா என்றாள் நிலா. அவன் ஒரு நாணயத்தை நிலாவின் கையில் திணித்துவிட்டு ஒரு ரோஜாவை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக சென்றான். அவன் சென்ற திசையை நோக்கி திரும்பிய நிலா மெல்லிய வருத்தத்துடன் முணுமுணுத்தாள். பார்த்தீர்களா, 10 ரூபாய் பூவுக்கு 8 ரூபாய் கொடுத்துவிட்டு போகிறான். பாவம், 2 ரூபாயில் அவர் என்ன மாளிகையா கட்டப் போகிறார்? அவள் இதை பேசி முடிப்பதற்குள் மென்மையான ஒரு வாசனை அவளை நெருங்கியது. அது விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் அல்ல, மாறாக ஒரு நேர்மையான மனிதனின் நறுமணம் போல அவளுக்கு தோன்றியது. அவன்தான் கவின். கவின் சிறிது நேரமாக நிலாவையே கவனித்துக் கொண்டிருந்தான். அவளது சுறுசுறுப்பும் அந்த சவாலான நிலையிலும் அவள் காட்டும் தன்னம்பிக்கையும் அவளை கவர்ந்திருந்தது. வணக்கம், எனக்கு ஒரு பூ வேண்டும். என்ன விலை என்று கவின் கனிவாக கேட்டான். 10 ரூபாய்தான் ஐயா என்றாள் நிலா தன் கையில் இருந்த பூக்களை சரி செய்தபடி. கவின் தன் பையிலிருந்து ஒரு நோட்டை எடுத்து நிலாவின் கையில் வைத்தான். நிலாவின் விரல்கள் அந்த நோட்டை தொட்ட அடுத்த நொடியே சுருங்கி விரிந்தன. அவளது முகத்தில் ஒரு மெல்லிய அதிர்ச்சி. ஐயா, நீங்கள் அதிக பணம் கொடுத்து விட்டீர்கள். இது 100 ரூபாய் நோட்டு. 10 ரூபாய்க்கு தான் பூ கேட்டீர்கள் என்றாள் நிலா. கவின் திகைத்து போனான். நான் என்ன நோட்டு கொடுத்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? நீதான் என்று இழுத்தான். நிலா லேசாக சிரித்தாள். நான் பார்க்க முடியாது என்று சொல்ல வந்தீர்களா? உண்மைதான். ஆனால் எனக்கு இந்த தாள்களை தொட்டு பார்த்தே பழகிவிட்டது ஐயா. காகிதத்தின் தடிமனும் அந்த நரநரப்பும் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடும் என்றாள் பெருமிதத்துடன். கவின் வியப்பில் உச்சத்திற்கே சென்றான். அப்படியானால் இதற்கு முன்னால் வந்தவன் உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றது உனக்கு தெரியுமா? தெரியும் ஐயா. அவன் கொடுத்தது 8 ரூபாய்தான். ஆனால் சிலரிடம் சண்டையிடுவதை விட அவர்களை மன்னித்து விடுவதே மேலானது என்று தோன்றும். யாரிடம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்றாள் நிலா பக்குவமாக. கவின் அவளை ஒரு நிமிடம் இமைக்காமல் பார்த்தான். அழகான கண்கள் இருந்தும் உலகத்தை பார்க்க தவறும் மனிதர்களுக்கு மத்தியில் இவளை திரையாக கொண்டும் ஒளியாக திகழும் இந்த பெண் அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாள். பெயர் என்ன என்று மெல்ல கேட்டான் கவின். நிலா. பெயர் கேட்டார் போலத்தான் இருக்கிறாய். இருளை நீக்கும் நிலா என்று கவின் மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது பின்னால் இருந்து கவினின் நண்பன் குரல் கொடுத்தான். டே கவின், எவ்வளவு நேரமா பூ வாங்குவ? சீக்கிரம் வாடா, வீட்டுக்கு போகணும். கவின் நிலாவை பார்த்து சிரித்துவிட்டு பணத்தை பெற்று கொண்டான். ஆனால் அந்த சந்திப்பு அதோடு முடிய போவதில்லை என்பது அவனுக்கும் தெரியவில்லை, நிலாவிற்கும் புரியவில்லை. நாட்கள் நகர தொடங்கின. கவினின் மாலை நேரங்கள் இப்போது நிலாவின் பூக்கடையை சுற்றியே கழிந்தன. வேலை முடிந்து திரும்பும் போது ஒரு பூ வாங்குவது என்பது அவனுக்கு பூ வாங்குவதற்காக அல்ல, நிலாவிடம் சில நிமிடங்கள் பேசுவதற்காகவே அமைந்தது. நிலாவிற்கும் அது பழகி போயிருந்தது. கவினின் செருப்பு சத்தம் தூரத்திலேயே கேட்கும் போது அவளது கைகள் தானாகவே ஒரு அழகான ரோஜாவை தயார் செய்ய தொடங்கிவிடும். இன்று மல்லிகை வாசனை தூக்கலாக இருக்கிறதே என்று சிரித்து கொண்டே வருவான் கவின். ஆமாம் கவின், இன்று மதுரையிலிருந்து வந்த மல்லி ரொம்ப வாசனையாக இருக்கும் என்பாள் நிலா. அவர்களுக்குள் ஒரு மெல்லிய நட்பு அரும்ப தொடங்கி இருந்தது. அன்று ஒரு சனிக்கிழமை மாலை வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. நிலா பரபரப்பாக பூக்களை கட்டி கொண்டிருந்தாள். அப்போது ஒருவன் மெதுவாக அவள் கல்லாப்பெட்டி வைத்திருந்த பக்கமாக நெருங்கினான். நிலா ஏதோ வேலையில் இருப்பதை சாதகமாக்கி கொண்டு அந்த பெட்டியில் இருந்த பணத்தை நைசாக எடுக்க முயன்றான். பணத்தாள்களின் மெல்லிய உரசல் சத்தம் நிலாவின் காதில் விழுந்தது. அவள் சட்டென்று கத்தினாள். திருடன், திருடன், என் பணத்தை எடுத்து விட்டான், யாராவது பிடியுங்கள். அவன் பணப்பையுடன் கூட்டத்திற்குள் புகுந்து ஓடினான். அப்போதுதான்
அங்கு வந்த கவின் நிலா அலறுவதைக் கண்டு அதிர்ந்தான். ஓடும் திருடனை பார்த்ததும் மின்னல் வேகத்தில் அவனை துரத்த தொடங்கினான். நெரிசலான அந்த தெருக்களில் கவின் அவனை விடாமல் துரத்தினான். சந்து பொந்துகளில் எல்லாம் புகுந்து ஓடி இறுதியில் ஒரு முட்டு சந்தில் வைத்து அந்த திருடனை மடக்கினான். அவனிடம் இருந்து பணப்பையை மீட்டு அவனை அங்கிருந்தவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மூச்சிறைக்க நிலாவின் கடைக்கு திரும்பினான். கவின் அவனது சட்டை வியர்வையில் நனைந்திருந்தது. இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. கவின் கடைக்கு வந்ததும் நிலா பதற்றத்துடன் நின்றிருந்தாள். கவின் ஒன்றும் பேசவில்லை. கையில் இருந்த பணப்பையை அவளிடம் நீட்டினான். இந்தா நிலா, உன் பணம் பத்திரமாக இருக்கிறது என்றான் மூச்சிறைக்க. நிலா அந்த பணப்பையை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக பக்கத்தில் இருந்த ஒரு தண்ணீர் பாட்டிலை திறந்து அவனிடம் நீட்டினாள். முதலில் இந்த தண்ணீரை குடியுங்கள் கவின் என்றாள் கவலையுடன். கவின் வியப்புடன் பாட்டிலை வாங்கினான். நிலா, நான் பணத்தை மீட்டு வந்துவிட்டேன் என்று சொல்லவே இல்லை. அதற்குள் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டுமல்ல, எனக்கு தாகமாக இருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும்? நிலா மெலிதாக புன்னகைத்தாள். உன் காலடி சத்தம் உன்னை விட இப்போது கனமாக இருக்கிறது கவின். உன் மூச்சு காற்று இவ்வளவு தூரம் கேட்கிறது. அவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறாயே, தாகம் எடுக்காமல் என்ன செய்யும்? என் கண்களுக்கு தான் திரையே தவிர என் உணர்வுகளுக்கு இல்லையே. கவின் பிரமித்து போனான். அவளது அறிவும் அவன் மீதான அக்கறையும் அவனது இதயத்தை ஏதோ செய்தது. அவன் தண்ணீர் குடித்துவிட்டு நிமிர்ந்தான். நீ வெறும் நிலா அல்ல, நீ ஒரு அதிசயம் என்றான் கவின் மெய் மறந்து. நிலா பதில் சொல்லவில்லை. ஆனால் அவளது முகம் லேசாக சிவந்தது. அவள் கண்கள் அவனை காணாவிட்டாலும் அவனது ஒவ்வொரு சொல்லும் செயலும் அவள் இதயத்தில் ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டிருந்தன. அந்த சித்திரத்தின் பெயர்தான் காதல் என்று அவளுக்கு அப்போது புரியவில்லை. அந்த மாலை பொழுது மிகவும் அமைதியாக இருந்தது. நிலா வழக்கம் போல பூக்களை தொடுத்து கொண்டிருக்க கவின் அவளையே கவனித்து கொண்டிருந்தான். அவளது விரல்கள் எவ்வளவு லாவகமாக இயங்குகின்றன. ஆனால் அந்த விரல்கள் தொடும் பூக்களின் வண்ணங்களை அவளது கண்கள் ஒரு முறை கூட கண்டதில்லையே என்ற ஏக்கம் கவினின் மனதை வாட்டியது. நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு கவின் மெல்ல பேச்சை தொடங்கினான். நிலா, உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? தவறாக நினைக்க மாட்டாயே? நிலா சிரித்தாள். கேளுங்கள் கவின், உங்களிடம் எப்போது நான் தவறாக நினைத்திருக்கிறேன்? இல்லை நிலா, இப்போது மருத்துவத்துறை எவ்வளவோ வளர்ந்து விட்டது. எத்தனையோ நவீன சிகிச்சைகள் வந்துவிட்டன. நீ ஏன் ஒரு முறை நல்ல கண் மருத்துவரை பார்த்து உன் கண்களை சரி செய்து கொள்ளக்கூடாது? உனக்கு இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இல்லையா? அந்த கேள்வியை கேட்டதும் நிலாவின் கைகளில் இருந்த மல்லிகை சரம் அப்படியே நின்றது. அவளது முகத்தில் இருந்த அந்த புன்னகை மெல்ல மறைந்து ஒரு நிழல் வந்து ஒட்டி கொண்டது. ஆசை இருக்கிறது கவின். இந்த வானம் எப்படி இருக்கும்? சூரியன் எப்படி உதிக்கும்? என் கையில் இருக்கும் இந்த பூக்கள் என்ன நிறத்தில் இருக்கும் என்று பார்க்க எனக்கு துடிதுடிப்பாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட என்று நிறுத்தியவள் மெல்ல தொடர்ந்தாள். எல்லாவற்றையும் விட எனக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கும் உங்கள் முகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க ஆசைதான். கவின் நெகிழ்ந்து போனான். ஆனால் நிலாவின் குரல் அடுத்த நொடியே உடைந்தது. ஆனால் கவின், கனவு காண்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அவர்கள் சோதித்து பார்த்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்தால் பார்வை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் அதற்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றார்கள். 5 லட்சமா? ஒருவேளை சாப்பாட்டிற்கே பூ விற்று பிழைப்பு நடத்தும் என்னிடம் 5 ரூபாய் வேண்டுமானால் இருக்கும். 5 லட்சம் எங்கிருந்து வரும்? நிலாவின் கண்கள் கலங்கின. அன்றுதான் என் கனவுகளுக்கு நான் ஈமசடங்கு செய்தேன் கவின். எனக்கு இந்த இருட்டே பழகிவிட்டது. இதுதான் என் விதி. கவின் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. நிலாவின் வார்த்தைகள் அவன் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன. 5 லட்சம் ரூபாய் என்பது ஒரு சாதாரண பூ விற்கும் பெண்ணிற்கு இமயமலை போன்றதுதான். ஆனால் அவளது கண்களில் ஒளியை காணும் ஆசை கவினுக்குள் ஒரு வெறியாக மாறியது. அவள் கலங்கிய கண்களை துடைத்து கொள்வதை கண்ட கவின் மனதிற்குள் ஒரு சபதம் ஏற்றான். நிலா, உன் விதி இருட்டல்ல. உன் கண்களில் இந்த உலகம் பிரதிபலிக்கும். நாளை நான் உருவாக்குவேன். அதற்கு நான் என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயார். அவன் நிலாவிடம் விடை பெற்று செல்லும் போது அவனது நடை முன்பை விட உறுதியாக இருந்தது. 5 லட்சம் என்பது கவினுக்கும் பெரிய தொகைதான். ஆனால் நிலாவின் பார்வையை விட அது பெரியது அல்ல என்று அவன் இதயம் சொன்னது. கவின் அன்று வீட்டிற்கு சென்றபோது அவன் மனம் அமைதியாக இல்லை. நிலாவின் அந்த கலங்கிய கண்கள் அவன் கண்முன்னே வந்து சென்றன. அந்த பார்வைக்கு மீண்டும் ஒளியூட்ட 5 லட்சம் ரூபாய் தேவை. நடுத்தர வர்க்க குடும்பத்தில் அது ஒரு மிகப்பெரிய தொகை. ஆனால் கவின் ஒரு முடிவோடு இருந்தான். இரவு உணவு முடிந்ததும் தன் அம்மா சாரதாவிடம் மெல்ல பேச்சை தொடங்கினான். அம்மா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
சாரதா அவனை ஏறிட்டு பார்த்தாள். என்னப்பா, முகம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஏதாவது பிரச்சனையா? அம்மா, எனக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று கவின் தயக்கமின்றி நேரடியாக கேட்டான். சாரதாவின் கையில் இருந்த தட்டு நழுவி கீழே விழுந்தது. எனது 5 லட்சம் ரூபாயா? கவின், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? எதற்கு இவ்வளவு பெரிய தொகை? ஏதாவது கடன் வாங்கினாயா அல்லது வேலையில் ஏதாவது பிரச்சனையா என்று பதற்றத்துடன் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். கவின் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு சொன்னான். இல்லை அம்மா, இது எனக்காக இல்லை. நிலா என்ற ஒரு பெண், அவளுக்கு கண்கள் தெரியாது. ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் அவளுக்கு பார்வை கிடைத்துவிடும். அதற்குத்தான் இந்த பணம் தேவைப்படுகிறது. சாரதாவின் முகம் சட்டென்று மாறியது. கோபமும் ஆச்சரியமும் அவர் முகத்தில் போட்டி போட்டன. நிலாவா? யார் அவள்? எங்கே இருக்கிறாள்? நீ ஏன் அவளுக்கு பணம் கொடுக்க வேண்டும்? அவள் உனக்கு என்ன உறவு? கவின் அமைதியாக சொன்னான். அவள் ஒரு பூவிற்கும் பெண் அம்மா. ஆனால் அவளது குணம், அவள் மீது எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அவளது அந்த இருண்ட உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். மரியாதையா? அதற்காக 5 லட்சத்தை வாரி கொடுப்பாயா? கவின், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது. நாம் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்திருக்கும் சேமிப்பு. ஒரு அறிமுகம் இல்லாத பெண்ணிற்காக இதை அளிப்பதா என்று சாரதா குரலை உயர்த்தினார். கவின் இப்போது உறுதியாக சொன்னான். அவள் வெறும் அறிமுகம் மட்டும் இல்லையம்மா. நான் நிலாவை நேசிக்கிறேன். அவளது ஒளியில்லாத வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவளுக்கு பார்வை கிடைத்தால் அதுதான் எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சொத்து. கவினின் வார்த்தைகள் சாரதாவை நிலைகுலைய செய்தன. காதலா? ஒரு கண் தெரியாத பெண்ணையா? கவின், நீ இன்னும் சிறுபிள்ளைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். என் கண் முன்னால் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் அனுமதிக்க முடியாது. இந்த பணத்தை நீ எடுக்கக்கூடாது, அவ்வளவுதான் என்று கராராக சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். கவின் அந்த இருட்டில் தனியாக நின்றான். அவன் அம்மாவின் கோபம் அவனுக்கு புரிந்தது. ஆனால் நிலாவின் அந்த மௌனமான வலி அவனுக்கு அதிகமாக புரிந்தது. அம்மா, நீங்கள் மறுக்கலாம், ஆனால் என் நிலாவிற்காக நான் எதையும் செய்ய துணிந்து விட்டேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டான் கவின். அம்மா மறுத்து விட்டதால் கவின் சோர்ந்து விடவில்லை. மாறாக அவனது உறுதி இன்னும் அதிகமானது. ஆனால் 5 லட்சம் ரூபாய் என்பது சாதாரண தொகையல்ல. கவின் யோசித்தான். அவனது பேரில் அவனது தாத்தா விட்டு சென்ற ஒரு பழைய ஓட்டி வீடு நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்தது. அது கவினின் எதிர்கால ஆதாரமாக அவனது அம்மா கருதிய சொத்து. நிலாவின் விழிகளில் ஒளியை காண்பதை விட எனக்கு வேறு எந்த எதிர்காலமும் தேவையில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் கவின். அடுத்த சில நாட்கள் கவின் மிகவும் ரகசியமாக செயல்பட்டான். தரகர்களை சந்தித்தான். ஆவணங்களை தயார் செய்தான். இறுதியில் அந்த பழைய வீட்டை விற்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. கைக்கு வந்து சேர்ந்த 5 லட்சம் ரூபாயை ஒரு பையில் வைத்துக்கொண்டு பாரமான இதயத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தான். சாரதா ஹாலில் அமர்ந்திருந்தார். கவின் நேராக சென்று அந்த பையை அவர் மடியில் வைத்தான். இது என்னப்பா என்று குழப்பத்துடன் பையை திறந்து பார்த்த சாரதா கட்டுக்கட்டாக இருந்த பணத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். கவின், இவ்வளவு பணம் எங்கே கிடைத்தது? வங்கியில் இருந்து எடுத்தாயா அல்லது? அம்மா, நம்முடைய பழைய வீட்டை விற்றுவிட்டேன் என்று கவின் அமைதியாக சொன்னான். சாரதா அப்படியே இடிந்து போய் அமர்ந்தார். என்ன காரியம் செய்தாய் கவின்? அது உன் தாத்தா ஆசையாக உனக்கு கொடுத்தது. உன் கல்யாணத்துக்காக, உன் கஷ்ட காலத்துக்காக வைத்திருந்த சொத்து அது. ஒரு முகம் தெரியாத பெண்ணின் கண்ணுக்காக நம் குடும்ப சொத்தையே அழித்து விட்டாயே. நீ அவளை அவ்வளவு தூரம் நேசிக்கிறாயா என்று அழுது கொண்டே கேட்டார். கவின் அவனது அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டான். அம்மா, நிலாவின் உலகம் எவ்வளவு இருட்டாக இருக்கிறது என்று எனக்கு தான் தெரியும். தினமும் அவள் அந்த பூக்களை தொடும்போது அதன் நிறத்தை பார்க்க முடியாமல் தவிக்கும் அந்த தவிப்பை நான் உணர்கிறேன். எனக்கு அந்த வீடு வெறும் செங்கல் சுவர்தான் அம்மா. ஆனால் அந்த பணம் நிலாவிற்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும். என்னால் ஒரு உயிருக்கு ஒளியை கொடுக்க முடியும் என்றாள். இந்த சொத்து அதற்கு ஒரு பெரிய விலையே இல்லை. கவினின் கண்களில் இருந்த அந்த தூய்மையான காதலையும் பிடிவாதத்தையும் சாரதா முதல் முறையாக பார்த்தார். தன் மகன் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய துணிந்து விட்டான் என்றால் அந்த பெண்ணின் அன்பு எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் யோசித்தார். சாரதாவின் உள்ளத்தில் இருந்த கோபம் மெல்ல கரைந்தது. மகனின் அன்பின் ஆழம் அவரை நெகிழ செய்தது. மன்னித்துவிடு கவின், நான் பணத்தை மட்டும்தான் பார்த்தேன். உன் மனதை பார்க்க தவறிவிட்டேன். ஒரு பெண்ணிற்காக தன் வாழ்வாதாரத்தையே கொடுக்கும் உன் குணத்தை பார்க்கும்போது
போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீ நினைத்தது போலவே நடக்கட்டும். இந்த பணத்தை அவளிடமே கொண்டு போய் கொடு. அவளுக்கு பார்வை கிடைத்ததும் முதலில் உன்னை பார்க்கட்டும் என்று கண்ணீருடன் ஆசி வழங்கினார். கவின் தன் அம்மாவை இருக்க அணைத்து கொண்டான். நன்றி அம்மா. நிலா இப்போது கண்டிப்பாக பார்வை பெறுவாள். அவன் கையில் இப்போது பணம் இருந்தது. அதைவிட பெரியதாக அம்மாவின் சம்மதமும் இருந்தது. கவின் அந்த பையுடன் நிலாவை நோக்கி ஓடினான். ஆனால் இந்த தியாகத்தை நிலா எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறாள்? கவின் அந்த பணப்பையுடன் நிலாவின் கடையை நெருங்கினான். சில நாட்களாக அவன் வராததால் நிலாவின் முகம் வாடி போயிருந்தது. கவின் வருவதை அவளது செவிகள் உணர்ந்ததும் அவளது முகத்தில் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஒரு பிரகாசம் தோன்றியது. ஏன் கவின் இத்தனை நாட்கள் ஆளை காணவில்லை, கடைப்பக்கம் வரவே இல்லை என்று கேட்டபடியே ஒரு சிவந்த ரோஜாவை அவனுக்காக எடுக்க முயன்றாள் நிலா. கவின் மெல்ல சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு நிம்மதி இருந்தது. இன்று என்னிடம் பூ வாங்க பணமில்லை நிலா, ஒரு பூ இலவசமாக கிடைக்குமா என்று விளையாட்டாக கேட்டான். நிலா செல்லமாக முகம் சுளித்தாள். உங்களுக்கு இல்லாத பூவா? இதோ. ஆனால் இன்று உங்கள் குரல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதே, ஏதோ நல்லது நடந்திருக்கிறது என்று மட்டும் புரிகிறது. கவின் அவளது கையை பற்றி கொண்டான். ஆமாம் நிலா, உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் கையில் இருந்த அந்த 5 லட்சம் ரூபாய் இருந்த பையை அவளது கைகளில் திணித்தான். அந்த பையின் கனத்தை உணர்ந்த நிலா, இது என்ன கவின், இவ்வளவு கனமாக இருக்கிறது என்று கேட்டபடியே அதை தடவி பார்த்தாள். உள்ளே இருந்த கட்டுக்கட்டான காகிதங்களின் நரநரப்பு அவளுக்கு உண்மையை சொன்னது. கவின், இது பணம் இல்லையா? இவ்வளவு பணம் ஏது உனக்கு என்று பதற்றத்துடன் கேட்டாள். கவின் அவளது கைகளை அழுத்தி பிடித்து கொண்டான். நிலா, நீ சொன்னாயே உன் கண்களை சரி செய்ய 5 லட்சம் வேண்டும் என்று. அந்த பணம் தான் இது. இதை எடுத்துக்கொண்டு நாளைக்கே மருத்துவமனைக்கு செல். உன் கண்களில் இந்த உலகம் பிரதிபலிக்க போகிறது நிலா. நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். கவின், வேண்டாம், இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று எனக்கு தெரியும். நீ ஒரு சாதாரண வேலை செய்பவன். இவ்வளவு பணத்தை உன்னால் அவ்வளவு எளிதாக திரட்டி இருக்க முடியாது. எதையாவது விற்றுவிட்டாயா? உன் எதிர்காலத்தை சிதைத்து கொண்டாயா? இது எனக்கு வேண்டாம் என்று பணப்பையை திருப்பி கொடுத்தாள். நிலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. உன் அன்பை எனக்கு போதும் கவின். என் பார்வைக்காக உன்னை நான் நடுத்தெருவில் நிறுத்த விரும்பவில்லை. கவின் நிலாவின் கண்ணீரை துடைக்கவில்லை. மாறாக உறுதியாக சொன்னான். நிலா, இது என் தியாகம் அல்ல, இது என் கடமை. என் உயிருக்குயிரான ஒருத்தி இருட்டில் இருக்கும்போது நான் மட்டும் வெளிச்சத்தில் இருப்பது எனக்கு துரோகமாக தெரிகிறது. இந்த பணத்தை நீ வாங்க மறுத்தால் நான் கொடுத்த அந்த பழைய வீட்டின் தியாகம் வீணாகிவிடும். நீ என்னை பார்க்க வேண்டும் நிலா, அது ஒன்றே எனக்கு போதும். நிலா ஒன்றும் பேச முடியாமல் விம்மி அழுதாள். அவளது கைகள் அந்த பணப்பையை இறுக்கமாக பிடித்து கொண்டன. நான் போய் வருகிறேன் நிலா. அறுவை சிகிச்சை நன்றாக முடியட்டும். உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன். இனி உன் உலகம் ஒளியால் நிறையட்டும் என்று கூறிவிட்டு நிலா அவனை கூப்பிட்டும் பார்க்காமல் அங்கிருந்து விறுவிறுவென நடந்தான். நிலா இருட்டில் நின்றபடி அவன் சென்ற திசையை பார்த்து கத்தினாள். கவின், நில் கவின், என்னை பார்க்காமல் போகாதே. ஆனால் கவின் மறைந்து விட்டான். அவளது கையில் பணமும் இதயத்தில் கவினின் அளவற்ற அன்பும் பாரமாக இருந்தன. அந்த இரவு நிலாவிற்கு நீண்ட இரவாக அமைந்தது. கால சக்கரம் வேகமாக சுழன்றது. கவின் நிலாவிடமிருந்து விடை பெற்று சென்று 8 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. இந்த 8 மாதங்களில் ஒருமுறை கூட கவின் நிலாவை பார்க்க செல்லவில்லை. அவள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டாளா, அவளுக்கு பார்வை கிடைத்ததா என்ற செய்திகளை மட்டும் ரகசியமாக தன் நண்பர்கள் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டான். தன் வீட்டை விற்று விட்டதால் கவின் இப்போது ஒரு சிறிய வாடகை அறையில் தன் அம்மாவுடன் வசித்து வந்தான். பழைய வீட்டின் நினைவுகள் அவ்வப்போது வாட்டினாலும் நிலாவிற்காக செய்த தியாகம் அவனுக்கு ஒருவித நிம்மதியை தந்தது. அன்று மாலை கவின் வேலையிலிருந்து களைப்பாக திரும்பி வந்தான். அவன் அம்மா சாரதா ஏதோ ஒரு செய்தியை சொல்ல காத்திருப்பது போல தெரிந்தது. கவின், உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றார் சாரதா மெல்ல. சொல்லுங்கள் அம்மா, என்ன விஷயம்? அந்த நிலாவை பற்றி கேள்விப்பட்டேன். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து அவளுக்கு இப்போது பார்வை கிடைத்து விட்டதாம். அது மட்டுமல்ல, நீ கொடுத்த பணத்தில் மீதி இருந்ததை வைத்து பழைய நடைபாதை கடைக்கு அருகிலேயே ஒரு அழகான பெரிய பூக்கடையை திறந்து விட்டாளாம். இப்போது அவள் வாழ்க்கை மாறிவிட்டது கவின் என்றார் சாரதா. கவினின் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றது. நிலாவிற்கு பார்வை கிடைத்து விட்டது. அவனது வாழ்நாள் கனவு நனவாகிவிட்டது. ஆனால் அவனது முகத்தில் மகிழ்ச்சிக்கு பதில் ஒருவித தயக்கம் குடிபுகுந்தது. நிஜமாகவா அம்மா? ரொம்ப சந்தோஷம். அவள் நன்றாக
நன்றாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்று கூறிவிட்டு திரும்பினான். ஏன் கவின், அவளுக்கு பார்வை வந்த பிறகு நீ ஒருமுறை கூட அவளை போய் பார்க்கவில்லை? இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவன் நீ. அவளிடம் சென்று உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதானே என்று சாரதா ஆதங்கத்துடன் கேட்டார். கவின் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த இருட்டை பார்த்தபடி சொன்னான். எனக்கு பயமாக இருக்கிறதா அம்மா. அன்று நான் வெறும் குரலாகவும் ஒரு உணர்வாகவும் மட்டும்தான் அவளுக்கு அறிமுகமானேன். அவளது இருண்ட உலகில் நான் ஒரு ஒளியாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இன்று அவளுக்கு பார்வை கிடைத்துவிட்டது. இந்த அழகான உலகில் எத்தனையோ அழகான மனிதர்களை அவள் பார்த்திருப்பாள். என்னை பார்த்தால் அவளுக்கு பிடிக்குமா? என் குரலை வைத்து அவளால் என்னை அடையாளம் காண முடியுமா? ஒருவேளை அவள் என்னை மறந்து விட்டாளோ அல்லது அவளது புதிய வாழ்க்கையில் நான் ஒரு தடையாக தெரிந்தாலோ என்னால் அதை தாங்க முடியாது அம்மா. கவினின் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை மெல்ல தலை தூக்கியது. அவன் செய்த தியாகத்தை பிரதிபலனாக காட்ட அவனுக்கு விருப்பமில்லை. அவளது பார்வையில் தான் ஒரு உதவி செய்தவன் என்ற அடையாளத்தோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது. காதலனாக இருக்க வேண்டும் என்று அவன் இதயம் விரும்பியது. ஆனால் அந்த நம்பிக்கை அவனிடம் குறையத் தொடங்கி இருந்தது. அவள் இப்போது வளர்ந்து விட்டாள் அம்மா. ஒரு பெரிய கடைக்கு சொந்தக்காரி. நான் இன்னும் அதே பழைய கவின்தான். அவள் என்னை அடையாளம் காணவில்லை என்றால் என் இதயம் உடைந்துவிடும் என்றான் கவின் கவலையுடன். சாரதா அவன் தோளை தொட்டார். உன் அன்பு உண்மையானது கவின். உண்மையான அன்பை விழிகள் பார்க்க தவறினாலும் இதயம் காட்டி கொடுத்துவிடும். ஒரு முறை அவளை சென்று பார் என்று தைரியம் கூறினார். கவின் நீண்ட நேரம் யோசித்தான். அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஒரு புறம், அடையாளம் தெரியாமல் போய்விடுமோ என்ற பயம் மறுபுறம். இறுதியில் அவளை பார்க்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. ஆனால் நேரடியாக செல்லாமல் ஒரு அந்நியனைப் போல சென்று அவளை காண முடிவு செய்தான். கவின் அந்த புதிய பூக்கடையின் வாசலில் வந்து நின்றான். அதன் பெயர் பலகையில் நிலா மலரகம் என்று மின்னொலியில் ஜொலித்தது. அந்த நடைபாதை ஓரம் பூ விற்ற நிலாவிற்கும் இன்று ஏசி வசதியுடன் கூடிய இந்த கடையை வைத்திருக்கும் நிலாவிற்கும் இடையில் எத்தனை மாற்றங்கள்! கடைக்குள் நுழைந்த கவின் ஒரு நிமிடம் திகைத்து போனான். அங்கே நிலா அமர்ந்திருந்தாள். அழகான நீல நிற புடவை, நேர்த்தியாக வாரப்பட்ட கூந்தல், எல்லாவற்றையும் விட அவளது கண்கள், அந்த விழிகள் இப்போது கண்ணாடி பந்துகளைப் போல ஒளிர்வதை கண்ட கவினுக்குள் சொல்லனா மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவனது தியாகம் வீண் போகவில்லை. ஆனால் அதே சமயம் அவனுக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. நிலாவுக்கு இப்போது பார்வை இருக்கிறது. அவள் இந்த உலகத்தின் அழகை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு என்னை அடையாளம் தெரியுமா? கவின் தன் சட்டையை சரி செய்து கொண்டு கடையின் உள்ளே சென்றான். தன் அடையாளத்தை மறைக்க தலையை குனிந்தபடி குரலை சற்று மாற்றி கனத்த குரலில் கேட்டான். எனக்கு ஒரு பூ வேண்டும். கடைக்குள் இருந்த உதவியாளர் பையன் ஓடி வந்தான். ஐயா, என்ன பூ வேண்டும் என்று கேட்க தொடங்கினான். ஆனால் நிலா அவனை தடுத்து நிறுத்தினாள். பரத், நீ காலை முதல் வேலையாக இருக்கிறாய். நீ போய் கொஞ்சம் ஓய்வெடு. அந்த ஐயாவுக்கு நான் பூ எடுத்து கொடுக்கிறேன் என்றாள். நிலாவின் குரலில் இப்போது ஒரு புதிய கம்பீரம் இருந்தது. பரத் உள்ளே சென்றதும் நிலா மெல்ல கவினை நோக்கி நடந்தாள். கவின் படபடப்புடன் நின்றான். நிலா அவனது முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாள். அவளது கண்கள் அவனது உருவத்தை அளவிடுவது போல அவனுக்கு தோன்றியது. என்ன பூ வேண்டுமாயா என்று நிலா கேட்டாள். கவின் தன் குரலை கட்டுப்படுத்தி கொண்டு ஏதாவது ஒரு நல்ல பூ என்றான் சுருக்கமாக. நிலா சிரித்தாள். நல்ல பூ என்றால் என்ன? மல்லிகையா, ரோஜாவா? யாருக்காக வாங்குகிறீர்கள்? உங்கள் காதலுக்காகவா என்று கேட்டபடியே பூக்கள் அடுக்கப்பட்டிருந்த பகுதிக்கு சென்றாள். கவின் அமைதியாக இருந்தான். நிலா ஒரு சிவப்பு ரோஜாவை தேர்ந்தெடுத்தாள். காதலிக்கு என்றால் இந்த ரோஜா தான் பொருத்தமாக இருக்கும். இதோ பிடியுங்கள் என்று அவனிடம் நீட்டினாள். கவின் அந்த பூவை வாங்கும்போது அவனது கைகள் லேசாக நடுங்கின. அந்த நடுக்கத்தை பார்த்த நிலா சட்டென்று அவன் முகத்தை உற்று நோக்கினாள். கவின் உடனே தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். மீதி பணம் என்று கவின் ஒரு நோட்டை நீட்டினான். வேண்டாம் ஐயா, இந்த பூ உங்களுக்கு இலவசம் என்றாள் நிலா மர்மமான புன்னகையுடன். கவின் திடுக்கிட்டு போனான். இலவசமா? ஏன்? நிலா கவினுக்கு மிக அருகில் வந்தாள். அவளது கண்கள் அவன் கண்களை ஊடுருவின. ஏனென்றால் என் பழைய கடைக்கு வந்த ஒரு மனிதர் இப்படித்தான் எனக்கு இலவசமாக பூ கொடுப்பார். அவரது குரல் உங்கள் குரலைப் போலவே இருக்கும். ஆனால் அவர் இப்படி தலையை குனிந்து கொண்டு பேச மாட்டார் என்றாள். கவினின் இதயம் வேகமாக துடித்தது. நிலாவிற்கு தெரிந்து விட்டதா? இல்லை அவள் சந்தேகப்படுகிறாளா? கவின் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறினான். அவனது காலடி சத்தம் அந்த தரைத்தளத்தில் எதிரொலித்தது. கடைக்கு வெளியே வந்த கவின் மூச்சிறைக்க நின்றான். நிலா இப்போது பார்வை உள்ளவள். அவளை ஏமாற்றுவது அவ்வளவு எளிதல்ல என்று அவனுக்கு புரிந்தது. கடைக்கு வெளியே வந்த கவினின் இதயம் ஒரு மேளம் அடிப்பது
கண்டுபிடிப்பது போல துடித்து கொண்டிருந்தது. அவள் கண்டுபிடித்து விட்டாளோ, இல்லை வெறும் சந்தேகம்தானா என்று அவன் மனம் அலைபாய்ந்தது. அங்கிருந்து வேகமாக தப்பித்து விட வேண்டும் என்று அவன் கால்கள் எத்தனித்தன. ஆனால் நிலா அவ்வளவு எளிதாக அவனை விட தயாராக இல்லை. கவின் கடையை விட்டு வெளியேறிய சில நொடிகளிலேயே நிலாவும் வேகமாக வெளியே வந்தாள். தெருவின் வெளிச்சத்தில் கவின் தூரத்தில் செல்வதை பார்த்தாள். அவனது அந்த நடை, தோல் அசைவு, 8 மாதங்கள் பார்வை இல்லாமல் அவன் உணர்ந்த அதே நிழல் உருவம். ஐயா, நில்லுங்கள் என்று நிலா உரக்க குரல் கொடுத்தாள். கவின் திடுக்கிட்டு நின்றான். திரும்பினால் மாட்டிக்கொள்வோம் என்று அவனுக்கு தெரியும். அதனால் குரலை இன்னும் கொஞ்சம் மாற்றி திரும்பாமலேயே, என்னம்மா, பூவுக்கு பணம் வேண்டுமா என்றான். நிலா மெல்ல அவன் அருகே வந்தாள். இப்போது அவள் கண்கள் அவன் முதுகையே உற்று பார்த்தன. பணம் எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த பூவை வாங்கி கொண்டவர்கள் அதன் வாசத்தை நுகரக்கூட இல்லையே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு ரோஜா பிடிக்காதா கவின்? அந்த பெயரை அவள் உச்சரித்த விதம் கவினின் அனைத்து தற்காப்பு அரண்களையும் தகர்த்தது. அவன் அப்படியே சிலையாக நின்றான். கவின் அவள் வாயால் அந்த பெயரை கேட்க எவ்வளவு காலம் தவம் இருந்தான். மெல்ல திரும்பினான். நிலா அவனை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது விழிகளில் இப்போது கண்ணீர் திரண்டிருந்தது. ஆனால் அதில் ஒரு தெளிவு இருந்தது. எப்படி எப்படி என்னை கண்டுபிடித்தாய் நிலா என்று கவின் தன் இயல்பான குரலில் கேட்டான். நிலா மெல்ல புன்னகைத்தாள். கண்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் புதியவராக இருக்கலாம் கவின். ஆனால் என் இதயம் உங்கள் குரலையும் அந்த வாசனையையும் ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நடுவிலும் அடையாளம் காணும். பார்வை இல்லாத போது நான் உங்களை உருவமாக பார்க்கவில்லை, ஒரு உணர்வாகத்தான் பார்த்தேன். அந்த உணர்வு இப்போதும் மாறவில்லை. கவின் தலை குனிந்தான். உனக்கு இப்போது பார்வை கிடைத்து விட்டது நிலா. நீ ஒரு பெரிய இடத்திற்கு வந்து விட்டாய். நான் செய்த உதவியை ஒரு கடனாக நினைத்து நீ சங்கடப்படக்கூடாது என்றுதான் விலகி சென்றேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்ததே எனக்கு போதும். நிலா அவன் கையை பற்றி கொண்டாள். உதவியா? நீங்கள் செய்தது வெறும் உதவி அல்ல கவின், அது என் வாழ்க்கையே. இந்த பார்வை, இந்த கடை, இந்த நிமிடம் நான் உங்களை பார்ப்பது என அனைத்தும் உங்கள் தியாகம். என்னை விட்டு விலகி சென்றால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அப்போது கவினின் அம்மா தூரத்தில் இருந்து வருவதை கண்ட கவின் பதற்றமடைந்தான். நிலா, அம்மா அங்கே வருகிறார்கள், நான் இப்போது கிளம்ப வேண்டும் என்றான். நிலா விடவில்லை. இல்லை கவின், இன்று நீங்கள் ஓடிவிட முடியாது. என் விழிகளுக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஒளியில் உங்களை நான் முழுமையாக பார்க்க வேண்டும். உங்கள் தியாகத்தின் பின்னால் இருந்த அந்த அன்பை சந்திக்க வேண்டும் என்றால் உறுதியுடன். கவின் நிலாவின் கண்களை பார்த்தான். அந்த விழிகளில் தெரிந்த காதல் அவனது பயத்தை அப்படியே போக்கியது. இருப்பினும் இன்னும் சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வர வேண்டி இருந்தது. நிலா தன்னை அடையாளம் கண்டுவிட்டாள் என்பதை அறிந்த கவின் ஒரு நிமிடம் இன்ப அதிர்ச்சியில் உறைந்தாலும் அடுத்த நொடியே அவனுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கியது. இனி நான் இவளுக்கு தேவையில்லை. இவளது புதிய உலகில் நான் ஒரு சாதாரண மனிதன்தான் என்ற தவறான எண்ணத்தில் அங்கிருந்து மீண்டும் நகர முயன்றான். கவின், நில் கவின் என்று நிலா பின்னால் இருந்து கூப்பிட்டும் அவன் நிற்கவில்லை. அப்போது எதிர்பாராத விதமாக கவினின் அம்மா சாரதா அங்கே வந்து சேர்ந்தார். மகனை தேடி வந்தவர். அவன் நிலாவின் கடையில் இருந்து பதற்றமாக வெளியேறுவதையும் நிலா அவனை பின்தொடர்வதையும் கவனித்து விட்டார். கவின் வேகமாக ஓட எத்தனித்த போது சாரதா அவன் கையை இறுக பற்றி கொண்டார். எங்கே ஓடுகிறாய் கவின்? இத்தனை காலம் தேடிய தேடல் இதோ உன் முன்னால் நிற்கிறதே, இப்போது ஏன் பயந்து ஓடுகிறாய் என்று அதட்டலாக கேட்டார். அம்மா, அது அவளுக்கு இப்போது எல்லாம் கிடைத்து விட்டது அம்மா. நான் எதற்கு அவளுக்கு பாரமாக இருக்க வேண்டும் என்று கவின் தடுமாறினான். சாரதா விடவில்லை. முட்டாள்தனமாக பேசாதே கவின். நீ செய்த தியாகம் பாரமாக இருப்பதற்கல்ல, அவளை வாழ வைப்பதற்கு என்று கூறி அவனை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று நிலாவின் முன்னே நிறுத்தினார். நிலா திகைப்புடன் சாரதாவை பார்த்தாள். சாரதா நிலாவின் கைகளை பற்றி கொண்டார். நிலா, இவன்தான் கவின். உனக்காக தன் அடையாளத்தையே மறைத்து கொண்டு நின்ற என் மகன். உனக்கு தெரியுமா நிலா, உனக்கு இந்த பார்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் தாத்தா கொடுத்த வீட்டையே விற்றவன் இவன். நீ இப்போது கடை வைத்திருக்கிறாயே, இந்த இடமும் இவன் கொடுத்த தியாகத்தின் எழுந்ததுதான். நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். கவின் தன் வீட்டை விற்ற விஷயம் அவளுக்கு இப்போதுதான் முழுமையாக தெரிந்தது. அவளது கண்கள் இப்போது கவினை ஆழமாக பார்த்தன. தன் முன்னே தலை குனிந்து நிற்கும் அந்த மனிதனின் அன்பின் ஆழம் அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. நிலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. கவின், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஒரு வீட்டை விற்று எனக்கு பார்வை கொடுக்க வேண்டுமா? நான் உங்கள் அன்பை மட்டும் தானே கேட்டேன். இவ்வளவு பெரிய பாரத்தை என் தலையில் ஏற்றிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி போக துணிந்தீர்கள் என்று தேம்பி அழுதாள். கவின் மெல்ல தலை நிமிர்ந்தான். உன் பார்வையை விட அந்த செங்கல் சுவர்கள் எனக்கு பெரிதாக தெரியவில்லை நிலா. நீ இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த மகிழ்ச்சியில்
வெற்றியில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று நினைத்தேன், அவ்வளவுதான். சாரதா குறுக்கிட்டார். பார் நிலா, என் மகன் ஒரு பிடிவாதக்காரன். அவன் செய்த தியாகத்தை விட உன் அன்பு பெரியது என்று அவனுக்கு புரியவில்லை. நீயாவது இவனுக்கு புரியவை. அந்த சூழலே ஒரு நிமிடம் நிசப்தமானது. சுற்றி இருந்த மனிதர்களின் மறைந்து கவினுக்கும் நிலாவிற்குமான அந்த இதய துடிப்பு மட்டும் அங்கே எதிரொலித்தது. நிலா கவினின் கைகளை இப்போது இன்னும் பலமாக பற்றி கொண்டாள். அவளது பார்வையில் இப்போது ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. நிலாவின் கைகள் கவினின் கரங்களை இறுக பற்றி கொண்டிருந்தன. அந்த கடையில் இருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் மற்றும் உதவியாளர்களின் பார்வையை நிலா ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவளுக்கு தேவையெல்லாம் தன் முன்னே தலை குனிந்து நிற்கும் இந்த கவிதைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதுதான். கவின், ஏன் என் கண்களை பார்க்க மறுக்கிறீர்கள்? என்னை பார்த்ததும் ஏன் அந்த அந்நியனைப் போல ஓடினீர்கள் என்று நிலா உருக்கமாக கேட்டாள். கவின் மெல்ல தலை நிமிர்ந்தான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. நிலா, இப்போது உனக்கு பார்வை கிடைத்து விட்டது. முன்னால் இருந்த அந்த ஏழை நிலா இன்று ஒரு பெரிய கடையின் உரிமையாளர். நீ உன் வாழ்க்கையில் பல படிகள் முன்னேறிவிட்டாய். உன்னை சுற்றி இப்போது வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் நான் இன்னும் அதே பழைய கவின்தான். எதையும் இழந்த நிலையில் உனக்கு முன்னால் வந்து நிற்பது எனக்கு தயக்கமாக இருந்தது. நீ என்னை பார்த்து ஒருவேளை பரிதாபப்பட்டு ஏற்றுக்கொள்வாயோ என்று பயந்தேன். உனக்கு நான் இனி தேவையில்லை என்று எனக்கு நானே முடிவு செய்து கொண்டேன் என்றான் கவின் மிகவும் தாழ்ந்த குரலில். நிலா ஆவேசமாகவும் அதே சமயம் வேதனையுடனும் சிரித்தாள். பரிதாபமா? கவின், பார்வை இல்லாத போது எனக்கு உங்களை அடையாளம் தெரியவில்லை என்று நினைத்தீர்களா? உண்மையில் எனக்கு பார்வை இல்லாத போதுதான் நீங்கள் யார் என்று என் இதயத்திற்கு தெளிவாக தெரிந்தது. கவின், நீங்கள் எனக்கு கொடுத்தது வெறும் பார்வை அல்ல, ஒரு புதிய பிறவி. அந்த பிறவியில் நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் முன்னேறி என்ன பயன்? இந்த கடையை நான் எதற்காக தொடங்கினேன் தெரியுமா? ஒருவேளை என்னை நீங்கள் தேடி வந்தால் நான் ஒரு நடைபாதை பெண்ணாக இல்லாமல் உங்களுக்கு நிகரான ஒருத்தியாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் என்னை விட்டு விலகி சென்ற அந்த ஒவ்வொரு நிமிடமும் என் கண்கள் உங்களை தேடித்தான் அலைந்தன. அவள் கவின் கரங்களை எடுத்து தன் கண்களுக்கு அருகில் வைத்தாள். இந்த பார்வைக்கு சொந்தக்காரர் நீங்கள் கவின். இந்த கண்களால் நான் முதலில் பார்க்க விரும்பிய முகம் உங்களுடையதுதான். ஆனால் நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பே தரவில்லை. முன்னேறிவிட்டாய் என்று நீங்கள் சொல்வது வசதியால் அல்ல கவின், உங்கள் அன்பால் நான் உயர்ந்திருக்கிறேன். தயவு செய்து இனி ஒருமுறை கூட நாம் அந்நியர்கள் என்று சொல்லாதீர்கள். கவின் அந்த வார்த்தைகளை கேட்டு மெய்சிலிர்த்து போனான். தன் மனதில் இருந்த கற்பனை சுவர்கள் ஒவ்வொன்றாக இடிந்து விழுந்ததை உணர்ந்தான். நிலா தன்னை வசதிக்காகவோ தியாகத்திற்காகவோ நேசிக்கவில்லை, தன் உண்மையான குணத்திற்காகவே நேசிக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. அப்போது அங்கு வந்த கவினின் அம்மா சாரதா இருவரையும் பார்த்து புன்னகைத்தார். பார்த்தாயா கவின், நான் சொன்னது போல நிலாவின் அன்பு உன்னை விட பெரியது. இனியாவது அந்த தவறான புரிதலை விட்டுவிட்டு அவளை ஏற்றுக்கொள் என்றார். கவின் முதல் முறையாக நிலாவின் கண்களை பார்த்து புன்னகைத்தான். அந்த புன்னகையில் எந்தவித தயக்கமும் இல்லை. கவினும் நிலாவும் உணர்ச்சி பெருக்கில் பேசிக் கொண்டிருந்த அந்த வேளையில் கடையின் உட்புறத்திலிருந்து ஒரு வாலிபன் வெளியே வந்தான். அவன் முகத்தில் ஒரு தெளிவும் கவினை கண்டதும் ஒருவித மரியாதையும் தெரிந்தது. அவனை பார்த்ததும் நிலாவின் முகம் இன்னும் பிரகாசமானது. தம்பி, இங்கே வா என்று அவனை அருகில் அழைத்தாள் நிலா. அந்த வாலிபன் கவினுக்கு மிக அருகே வந்து நின்றான். நிலா அவன் தோளை தொட்டுக்கொண்டு கவினிடம் சொன்னாள். கவின், இவன் என் தம்பி சூர்யா. நான் பார்வை இல்லாமல் கஷ்டப்பட்ட போது எனக்கு ஊன்றுகோலாக இருந்தவன் இவன் மட்டும்தான். நான் பூக்களை கட்டி கொடுப்பேன், இவன்தான் அதை சந்தையில் கொண்டு போய் விற்பான். பிறகு சூர்யாவிடம் திரும்பி கண்களில் பெருமிதம் பொங்க, சூர்யா, இவர்தான் நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லும் அந்த கவின். எனக்கு இந்த புதிய வாழ்வை தந்த கடவுள் இவர்தான் என்றாள். சூர்யா சட்டென்று குனிந்து கவினின் கைகளை பற்றி கொண்டான். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அக்கா அறுவை சிகிச்சை முடிந்து கண் விழித்த போது முதலில் உங்களைத்தான் தேடினாள். என்னை வாழ வைத்தவர் எங்கே என்று அவள் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் நான் தவித்திருக்கிறேன். அக்கா தன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தன் வீட்டையே விற்ற உங்களை போன்ற ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை அண்ணா என்றான் சூர்யா நெகிழ்ச்சியுடன். கவின் சற்று திகைத்து போனான். சூர்யா, அதெல்லாம் ஒரு கடமைதான். தம்பியாக நீ உன் அக்காவை பார்த்து கொண்டதற்கு முன்னால் என் தியாகம் ஒன்றும் பெரியதல்ல என்றான் பணிவாக. அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா என்று இடைமறித்தான் சூர்யா. அக்காவிடம் இப்போது பார்வை இருக்கிறது, இந்த கடை இருக்கிறது என்றால் அதற்கு அஸ்திவாரம் நீங்கள்தான். அக்கா உங்களை பற்றி சொல்லாத நாளே இல்லை. அவர் மட்டும் இல்லை என்றால் இப்போதும் நான் அந்த இருட்டு சந்தியிலேயே பூக்கட்டி கொண்டிருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். நிலா இப்போது கவினை பார்த்து சொன்னாள். கவின், சூர்யாவிற்கு எல்லாமே தெரியும். அறுவை சிகிச்சை முடிந்து பணத்தில் மீதி இருந்ததை தான் நான் சூர்யாவிடம் கொடுத்து இதை ஒரு முதலீடாக மாற்று என்றேன்.
இன்று அவன்தான் இந்த கடையை இவ்வளவு பெரியதாக மாற்றினான். உங்கள் தியாகம் வீணாகவில்லை கவின், அது ஒரு குடும்பத்தையே வாழ வைக்கிறது. கவினின் அம்மா சாரதா இவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருக்கு தன் மகனை பற்றி பெருமையாக இருந்தது. நிலாவிற்கும் அவளது தம்பிக்கும் இருந்த அந்த பாசம் அவரை நெகிழ செய்தது. இப்போதுதான் என் மனம் நிம்மதி அடைகிறது சூர்யா. என் மகன் யாருக்காக இதை செய்தானோ அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள்தான் என்று என் இதயம் சொல்கிறது என்றார் சாரதா. சூர்யா சிரித்து கொண்டே சொன்னான், அத்தை, இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ணாவையும் உங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது இனி எங்கள் பொறுப்பு. அக்கா உங்களை விட்டு இனி எங்கும் செல்ல மாட்டாள். அந்த மாலை பொழுது ஒரு புதிய உறவின் தொடக்கமாக அமைந்தது. இதுவரை நிலாவை தனியாக பார்த்த கவினுக்கு அவளது குடும்பமும் அவள் மீது அவர்கள் வைத்திருக்கும் மரியாதையும் தெரிய வந்தபோது அவன் இன்னும் நிம்மதி அடைந்தான். இருண்ட மேகங்கள் கலைந்து வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது போல கவின் மற்றும் நிலாவின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. தடைகள் அனைத்தும் தகர்ந்து போயின. கவினின் அம்மா சாரதா நிலாவை தன் மகளாகவே ஏற்றுக்கொண்டார். சூர்யாவின் ஒத்துழைப்புடன் திருமண ஏற்பாடுகள் மிக விறுவிறுப்பாக நடந்தன. அந்த மங்கள நாள் வந்தது. ஒரு அழகான கோவிலில் உற்றார் உறவினர்கள் சூழ கவின் மற்றும் நிலாவின் திருமணம் நடைபெற்றது. நிலா பட்டுப்புடவையில் தன் ஒளிமிக்க கண்களில் மை தீட்டி தேவதை போல அமர்ந்திருந்தாள். கவின் பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தான். கெட்டி மேளம் முழங்க கவின் நிலாவின் கழுத்தில் தாலி கட்டினான். அந்த நிமிடம் நிலாவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. கவின், அன்று இருட்டில் உங்கள் குரலை மட்டும் கேட்டு கொண்டிருந்த எனக்கு இன்று உங்களை என் கணவனாக பார்க்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதைவிட ஒரு பெண்ணிற்கு வேறு என்ன வரம் வேண்டும் என்று ரகசியமாக சொன்னாள். திருமணம் முடிந்த சில நாட்களில் கவின் நிலாவை ஒரு ராணியைப் போல பார்த்து கொண்டான். நிலா கடையை தொடர்ந்து கவனித்து கொண்டாலும் கவின் அவளுக்கு ஒரு சிறு கஷ்டமும் வராமல் அரணாக நின்றான். ஒரு மாலை வேளையில் அவர்கள் இருவரும் தங்கள் புதிய வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தார்கள். கவின் நிலாவின் கைகளை பிடித்து கொண்டு வானத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். நிலா அன்று அந்த நடைபாதை கடையில் இருந்து நீ பூக்களை கட்டி கொண்டிருந்ததை பார்த்தபோது ஒரு நாள் நாம் இப்படி ஒன்றாக அமர்ந்து வானத்தை பார்ப்போம் என்று நான் நினைக்கவே இல்லை என்றான் கவின். நிலா அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். நீங்கள் அன்று பூ வாங்க வரவில்லை கவின், என் வாழ்க்கையே வாங்க வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கொடுத்த அந்த 5 லட்சம் ரூபாய் எனக்கு பார்வையை தந்தது உண்மைதான். ஆனால் நீங்கள் கொடுத்த அன்புதான் எனக்கு வாழும் ஆசையை தந்தது. கவின் சிரித்தான். இனி உன் வாழ்க்கையில் இருட்டு என்பதை இருக்காது நிலா. நான் இருக்கும் வரை உன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வர விடமாட்டேன். கவின் நிலாவை தனியாக பூக்கடைக்கு அனுப்ப மாட்டான். வேலை முடிந்து அவளே கடையை பார்த்து கொண்டாலும் மாலை நேரங்களில் கவின் அங்கே சென்று அவளுடன் அமர்ந்து கொள்வான். இருவருமாக சேர்ந்து பூக்களை கட்டுவதும் வாடிக்கையாளர்களிடம் சிரித்து பேசுவதுமாக அந்த வாழ்க்கை ஒரு கவிதை போல நகர்ந்தது. சாரதா பாட்டியாக போகும் கனவில் நிலாவிற்கு பிடித்த உணவுகளை சமைத்து போட்டு அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். சூர்யா கடையை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டான். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளமாக பாய்ந்தது. தியாகத்தால் தொடங்கப்பட்ட அந்த பயணம் இப்போது ஒரு அழகான இல்லறமாக நிலை பெற்றுவிட்டது. திருமணம் முடிந்து சில மாதங்கள் கடந்திருந்தன. கவின் மற்றும் நிலாவின் இல்லம் அன்பால் நிறைந்திருந்தது. அன்றே ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியே மெல்லிய சாரல் மழை பெய்து கொண்டிருக்க வீட்டின் உள்ளே அன்பின் கதகதப்பு நிறைந்திருந்தது. சமையலறையில் நிலா இரவு உணவிற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். கவின் அவளுக்கு உதவியாக காய்கறிகளை நறுக்கி கொடுத்து கொண்டிருந்தான். நிலா அவ்வப்போது அவனை தடுத்து, கவின், நீங்கள் போய் ஓய்வெடுங்கள், நானே பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியும் அவன் கேட்பதாக இல்லை. உனக்கு உதவி செய்வதில் எனக்கு ஒரு அலாதி மகிழ்ச்சி நிலா. அதுவும் உன் கைகளால் சமைக்கப்படும் உணவின் சுவைக்கு நான் செய்யும் சிறு பிரதிபலன் இது என்று சிரித்து கொண்டே சொன்னான் கவின். நிலா அவனை ஒரு நிமிடம் இமைக்காமல் ரசித்தாள். அன்று பார்வை இல்லாத போது அவனது குரலை மட்டும் கேட்டு நேசித்தவளுக்கு இன்று அவனது ஒவ்வொரு அசைவையும் அந்த அன்பான பார்வையையும் நேரில் காணும் வாய்ப்பு கிடைத்தது எண்ணி உள்ளுக்குள் நெகிழ்ந்து போனாள். அப்போது கவினின் அம்மா சாரதா உள்ளே நுழைந்தார். அவர் கையில் ஒரு சூடான பொட்டலம் இருந்தது. மருமகளே, சமையலை நிறுத்து, இதோ பார், உனக்கு மிகவும் பிடித்த ஸ்பெஷல் நூடுல்ஸ் வாங்கி வந்திருக்கிறேன் என்றார் உற்சாகமாக. நிலாவின் கண்கள் அகல விரிந்தன. நன்றி அத்தை, எனக்கு பசி எடுக்கும் நேரத்தை பார்த்து சரியாக வாங்கி வந்து விட்டீர்கள் என்று கூறி ஓடி சென்று தன் மாமியாரை கட்டி கொண்டாள். ஆரம்பத்தில் நிலாவை எதிர்க்க துணிந்த அதே சாரதா இன்று அவளை தன் சொந்த மகளை விட அதிகமாக நேசிப்பதை காண கவினின் கண்கள் கசிந்தன. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினார்கள். சிரிப்பும் அரட்டையும் அந்த அறையை நிறைத்தன. உணவு முடிந்து நிலாவும் சாரதாவும் பேசிக் கொண்டிருக்க கவின் ஜன்னல் வழியாக வெளியே பெய்யும் மழையை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவனது சிந்தனை
பின்னோக்கி சென்றது. டி நகரின் அந்த பரபரப்பான சாலையில் அழுக்கடைந்த நடைபாதையில் பூ விற்று கொண்டிருந்த அந்த பெண், அவளுக்காக தான் செய்த தியாகம், பிரிந்து வாழ்ந்த அந்த 8 மாதங்கள் எல்லாம் ஒரு திரைப்படம் போல அவன் கண்முன்னே ஓடின. அன்று மட்டும் நான் அந்த பூக்கடை பக்கம் செல்லாமல் இருந்திருந்தால், நிலாவின் குரலை கேட்காமல் கடந்து போயிருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு வறண்டிருக்கும். இன்று எனக்கு ஒரு அழகான குடும்பம், அன்பான மனைவி, மகிழ்ச்சியான அம்மா என எல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு அன்று நாம் சந்தித்த அந்த ஒரு நிமிடம்தான் காரணம் என்று கவின் எண்ணிக்கொண்டான். நிலா மெல்ல அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவளது இதயம் உணர்ந்தது. என்ன கவின், பழைய நினைவுகளா என்று மெல்ல கேட்டாள். கவின் அவளது கைகளை பிடித்து கொண்டான். ஆமாம் நிலா, அன்று உனக்கு நான் ஒளியை கொடுத்ததாக நினைத்தேன். ஆனால் உண்மையில் நீதான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ற ஒளியை கொடுத்திருக்கிறாய். நாம் இன்று ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இதுதான் என் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி என்றான். நிலா அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். இனி நாம் பிரிய போவதில்லை கவின். நம் காதல் இந்த விழிகளால் மட்டுமல்ல, நம் இதயங்களாலும் எழுதப்பட்ட ஒரு கவிதை. மழை ஓய்ந்து வானத்தில் நிலவு மெல்ல தலை காட்டியது. அந்த நிலவின் ஒளியில் கவின் மற்றும் நிலாவின் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. தியாகத்தில் தொடங்கி நம்பிக்கையில் வளர்ந்து காதலில் நிலை பெற்ற அந்த அழகான கதை ஒரு இனிமையான சுப முடிவை எட்டியது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை பதிவிடவும்.